போட்டா படுக்க கருப்பு என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்சு ஏ கலிஜரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் கலிஜரி பிறகரைய வெற்று இந்த ஐயனார உரத்துல உள்ள உன் தங்கச்சி பேச்சு எம்மனையும் இந்த ஐயனாரையும் இந்த நொண்டி சாமியும் கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு கலிஜரிய விட்டு வர்றது கொஞ்சம் தான் குதிரை கருப்பு ஆடாத சாமியும் என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டாடாய் வாடா இறங்காத சாமியும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க ஆளுயர விச்சரோவா கருப்பு அட ஆளுயர விச்சரோவா அதையாதுடா 18ஆம் படியாம் புடிய ரூபா ஐயா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்புட உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு ஓடி வாடா குத்த வச்சது மதுரை மேல வடக்கம்மாயா டே பாண்டி நீ கால் வச்சு கை கழுவன கலுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயூரணி என் பாண்டி முன்னி நீ தாமது சட கருப்பாயூரணி பாண்டி முனி ஐயா ஒத்தக்காலு சப்பானி சப்பானியே அட ஒத்தக்காலு சப்பானி எப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாடா வாடா நீ படுத்தது கலங்கடியா நொண்டிட இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம் கருப்பு கூட வாடா கருப்பு வால்யூம் வைங்க ப்ரோ இன்னது ஏத்து நல்லா ஏத்து கரண்ட் புல்லு நீயா கட்டுற வெடிய மேடையில் போடு ரெடி சார் டேரக்டர் சார் ஓகே டேக்கு போலாமா சார் சின்ன ப்ரொடியூசர் தான் சார் சின்ன படம் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரைட்டாக இருக்கு அடிச்சு விடுங்க ஹலோ ரெடி ரெடி ஹலோ 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 ரெடி ஓகே ஷாட் ஓகே ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி நாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டிய குமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுமரம் தரே அம்மா அம்மா வேண்டுமரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்த நாததரோவினி வேத வேதாந்த நாததரோவினி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி கும்பிடுறோம்ங்க
விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமிழ் கணிந்து விநாயகனே விரை தீர்ப்பவனே. விநாயகனே விரை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணோ. குணாநிதியே குருவே சரணோ. குறைகள் களைய இதுவே தருணம். குறைகள் களைய இதுவே தருணம். விநாயகனே விரை தீர்ப்பவனே. உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய். உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய். கணநாதனே மாங்கனியை வென்றாய். கணநாதனே மாங்கனியை வென்றாய். கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய். கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய். விநாயகனே விரை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே. வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே விரை தீர்ப்பவனே.
சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கலக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா ஹலோ வாங்கடா போட்டொண்டி பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா வாங்கடா போட்டொண்டி பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா புண்ணாச மண்ணாச வச்சுக்கோ நல்ல புண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோடு உண்ணாணி வச்சுக்கோ நல்ல புள்ளத்தான் உண்ணி பெற்றுக்கோ கேட்டுடே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா போட்டொண்டி பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 கூசுதே தேங்காய் தின்னா கூசுதே பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னென்னமோ பேசுதே மச்சான் மச்சான் துளுக்கானா உங்க அக்கா போனா ரக்கோனா அவளை தேடி நானும் போனேன் அங்கே அவ வரக்கானோ பச்சை கிளி பரவசமே நெஞ்சு வச்சு கடியில் வசமே அச்சு வல்லாதி ரசமே ரகசியமே மந்திர தந்திர என இந்திர சந்திர என பொண்ணுக்கு பின்னாலதானடா கேட்டுடே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா போட்டொண்டி பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா
வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் விட்டுறா கட்டம் போட்ட சட்டை போட்டுடா நான் வட்டம் போட்டு வட்டம் போட்டுறா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆளு வேணும்டா டே டுடே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேள் ஃப்ரெண்டா வாங்கடா போட்டோண்டி பீடா தகர் 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 வாங்கடா போட்டோண்டி பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாங்குதான் பார்க்கலாம் வாடா திகிர்தானா திகிர்தானா தரானா திகிர்தானா திகிர்தானா தரானா திகிர்தானா திகிர்தானா தரானா திகிர்தானா திகிர்தானா எங்க எம்கேனே வாங்க நாகரிக கோமாளி வந்தேடுங்க கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனதுன்னா நம்ம உழப்பு என்னாகுங்க தம்பி இது வேண்டாம் தம்பி எத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அவ்வளவுதான் 12,000 தெரியா போச்சுங்கய்யா மைக்கில் வாலி வாங்கி அப்போ பயப்படாதே ஒன்றும் செய்ய மாட்டேன் பயப்படுறீங்களா ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா அனில் கதை சொல்லவா டொங்காஸ் கதை சொல்லவா வணக்கண்டா உள்ள கொடூரமா எம்கேஆர் பயலுகடா இந்த ஊட உட்காந்தாலாம் ஒண்ணுக்கு போக முடியாது என்ன பண்ணுவீங்க அங்கனே இருக்க வேண்டியது ஏகாய் ஏகா கூடுதல என்ன பண்ற வீட்டுக்கு போ 100 வேலை ஆரம்பிக்கிறாங்கலாம் போய் பார்த்துட்டு வா இங்கே விசிறி கொடுத்தாரு வருதாண்டா எங்கள் அண்ணே அண்ணே மதனிக்கு தானே கொடுக்குற மதனிக்கு தானே உன் பொண்டாட்டி மட்டும் வாழணும் மத்தாலாம் தெருவில் தெரியுமா அதான்டா உண்மையான அன்பு கை தட்டலாம் இவ்வளோ அடி வாங்கி நீ திருந்தலையே எக்க வை உனக்கு கப்பலிங்க இல்லையா அல்ல அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி மறக்க முடியாத ஐயனார் ஊரா அன்பு நல்ல கிராமத்தை நான் வணங்கி மறக்க முடியாத ஐயனார்புரம் அன்பு நல்ல கிராமத்தை நான் வணங்கி
ஐயனார்புரம் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி ஐயனார்புர கிராமத்துல என் கட்டண கட்டழகி நமக்கு பேச்சியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி பொல்லாத பேச்சியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி அமோய் அன்னை தான் வணங்கி போடுறா அன்னை தான் வணங்கி இந்த எம்கே யாரு அலுமையில வந்திருக்கும் சபை வணங்கி இங்க வந்திருக்கும் சபை வணங்கி ஐயனாரோ கிராமத்தில் என் கட்டண கட்டழகி பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அமோய் எல்லோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ மாட்டு வண்டி கட்டி மாட்டு வண்டி கட்டி ஐயனாரு புறா ஆதி கிளவே வளர்ந்த காரி மாடு ரெண்டு ஓட்டி நம்ம காரி மாட்டை ரெண்டா போட்டியே சரட்டு வண்டி ஓட்டி ஆதிக்கலை வளர்த்த நம்ம காரி மாட்ட ரெண்டு ஊட்டி சாயங்காலம் போற வண்டியை என் மாமா ஏய், சாயங்காலம் போற வண்டியை என் மாமா நம்ம நொண்டிச்சாமி வாசலுக்கு ஏழரவாமா நம்ம நொண்டிச்சாமி வாசலுக்கு ஏழரவாமோ எல்லோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ ஆளு எற வச்சாரு வாட்டா 18ஆம் படி பெரிய கலப்பு மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டாட்டு தண்ணியில வந்த சாமி அழுகிற விச்சருவா கருப்பு கூட வாடா மலையில நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு வாடா ஆளு எற வச்சாருவா அசையாது முடியறவா கமே அசையாது முடியறவா அசையாது புடியருவா கருப்பே அசையாது புடியருவா கேட்டவன தந்தோருமாய சாமி ஓடே கெட்டபுரம் வந்துடமா என் ஜாமி கேட்டவன தந்தோருமா ஏ சாமி கெட்டபுரம் வந்துடுவா என் ஜாமி கேட்டவன தந்தோருமா 18ஆம் படியா ஐயா சாமி அந்த 18 படிதான்டா எம்கேஆருக்கு குலசாமி எல்லோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ ஒரு திரண்டிருச்சு ஏ சூறாவளி பெரிய தமைய சுரேசு ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமைய ஆகிருச்சு சூறாவளி சுரேசு ஊரு தோரண்டிருச்சு எங்க ஏய் ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா ஆகிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே இளைய மாமா பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்க தானே இளைய மாமா எல்லோ 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 எலேல மாமா எலேலோ விழா கமிட்டி வாங்க துண்டு ஓடுறீங்களா இல்லை துண்டு எடுத்துட்டு ஆளுக்கு ஒன்றா கட்டி குளிங்க. ஆனால் விழா கமிட்டியில் இந்த அண்ணன் சூப்பர். இடம் இருக்கா? நான் சொன்னேன் என்னை நாளை கொண்டு வண்டியை முடிச்சு அடிப்பாங்களே வர பூரா எங்கள் அண்ணன் தம்பியை நான் என்ன செய்வேன். அடுத்த வருஷம் மதுரை ஆத்துக்குள்ள ஓடும், எல்லாரும் இங்கே வந்துருங்க. தம்பி ஊர் மரியாதைக்காரர் அவன் அரடா மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். கிராம மேனேஜர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறோம். கிராம மேனேஜரா எந்த பேங்க்ல விளாக்குறாரு? ஊருக்கா
சரி அவங்க தான் காசு கொடுக்குறவர் அவர் மேனேஜராகவே இருக்கட்டும். என்ன உள்ள போறாங்க பாவாடை விட கழட்டுவாங்களா? வராண்டா என் தம்பி வந்துட்டான்டா வாடா. உன் பேர் என்னப்பா? விக்கி. தண்ணிய குடி. என் தம்பி நாடா நல்லா இருக்கேன் காசை வெட்டி போடு. நல்லா இருக்கேன் தானே நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம் நல்லா இருக்கேன். நான் வர்றேன் நீ வராத. காடத்தை கடுத்து போடுவேன் தூமியை குடிக்குமேனே. விக்கி மரியாதைதாரர் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். நான் பிரசிடண்ட் இல்லப்பா. வாழுக வாழுன்னு சொல்றேன்னா குழி தோன்றின அர்த்தம். நான் ஏழையோட ஏழையா இருக்கேன், ஏழைக்கே சேவை செய்கிறேன், அவ்வளவுதான். பரிசு அதில் ஏறி போடுறியா? இங்கே 6 மணி நேரத்துக்கு கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி வர வர மடுவு கணக்குது. மஜாஜ் பண்ணியா போல. தம்பி காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு ஐயனாரபுரம் கிராமத்தார் சார்பாகவும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்தினார்கள். பொருத்தமாக இருக்கேன்டா. அவன் தாண்டா பிள்ளையார். கோயிலுக்கு முன்னாடி இருக்கணும் நந்தி. அவன் மண்டையை பார்த்தா விளக்கண தடவை மாதிரியா இருப்பேன். வாலிமை இங்கே மிஸ்டர் வாலிமை வச்சுன்னா அவனை கப்ளிங் ரெடி பண்ணி தானே செவஞ்சுக்கிட்டே 1 வருஷம் பாடு. பலவாத்தி இருந்து கொண்டிருக்கும் மண்டி ஓடு புகழ். வண்டி ஓட்டுவார் எங்கள் அண்ணே. மாடு மண்டி ஓடுதுன்னா சூறாவளி சுரேஷ் மாதிரி பாயுதுன்னு அர்த்தம். ஆல்ரவுண்ட் எங்கள் அண்ணே ஏகே. முக்கியம் தாளம் எடுத்து கொண்டிருக்கும் என்னடா தாள் தாய் மாமே மாதிரி இருக்கேன். காது ஊத்து வந்த மாதிரியே நீலகண்டே. நீலகண்டே என்னத்தை கண்டானோ அப்ப நீளமா இருந்திருக்கு. இப்ப ஆமை உள் வாங்கிருச்சு. அண்ணே ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இடம் கொஞ்சம் முன்னால நிறைய இருக்குண்ணே, கொஞ்சம் பின்னால உட்காரலாம். கொஞ்சம் தயவு செய்து யாரும் கொஞ்சம் மறைக்காம மட்டும் உட்காருங்க. இடம் நிறைய இருக்கு இந்த பக்கம்லாம். கொஞ்சம் பின்னால உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 200 பேர் உட்காரலாம். கொஞ்சம் தயவு செய்து இடம் ரிலீஸ் பண்ணுவியா? இடம் இருக்குன்றியா? யார் பிளாட்டு ஈபி இல்லையா? போய் மரத்தில் ஏறு. அண்ணே 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 மை செட்டு போடுங்கண்ணே. மை செட்டுக்காரா? அப்போ அவளை பார்த்தா தாயம் விளையாடுற ஆள் மாதிரி இருக்கா? மை செட்டு வாங்க ப்ரோ. வேற அவங்க போயிட்டு ஜெயபுரியா ஒரு நோங்கிட்டே வருவாங்க. குபேரர் ஆடியோ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. உள்ளே கடை ஓடு, வெளியே வராத. இந்த மாதிரி போய் அந்த பிள்ளைய லேசா பாலியல் வன்கொடுமை பண்ணுங்க. அண்ணே அண்ணே ஈபி வயர்மேன் அண்ணே விழா கமிட்டி இங்க வா. நீ தான் நல்ல ஆள், தெரிச்ச ஆளா இருக்க. இங்க வா. இந்த ஒரு தேவை கவட்டுக்குள்ள வெதரை பிடிக்கிறான். நீ இன்னொரு வெதரை பிடி. அவனை விரட்டி விடு. அவன் ஆடுறான் தண்ணியை போட்டு போடா. இடியாப்பம் எவனாவது ஒருத்தையும் ஏதாவது ஒன்று கிளப்பிட்டு போயிடுறேன். காலேஜில் பழிகடா எம்கேஆர் தான். இடியப்பம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டேன். இங்கே என் தம்பியை எங்கள் அண்ணன் தொல்லை தாங்க முடியல. அந்த பாண்டா பையன் அவன் வணக்கண்டா உள்ள கொடூரமா மாடு சாணி ஓடுதான்றேன். அதுக்கு 1 லட்சம் பேர் லைக் பண்ணுறேன். இப்போ ஒருத்தன் அந்த கூமாப்பட்டி என்னங்க இந்த தண்ணியை பாருங்க தேனா இருக்குங்க. ஐ லவ் யூ டீச்சர், ஐ லவ் யூ டீச்சர். சும்மா அண்டா முண்டை டால்பின் சாமி ஆடுறது அவனு தானே. அவனை தேடிக்கிட்டே இருக்கேன். அவன் இப்போ செம்பரி ஆடு மேட்சுக்கு எடுத்துடுறானா. பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான பெரிய தாமைங்களே சின்ன தாமைங்களே எங்கள் அண்ணன் தம்பிகளே அவ்வளோதான். ரசிகர் மைத்த போடுங்க. நாங்கள் ரசிகர்லாம் கிடையாது. என்ன ரசிகர்?
ஊரே என் சொந்தம் வந்தேன் எங்கள் அண்ணன் தம்பி அவ்வளோதான். ஆண் சிங்கங்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து உங்களை நான் வணங்குறேன். பெண் சிங்கங்களை பூரா அன்னை தெரசாவை நினைச்சு வணங்குறேன். ஆனா இந்த ஒரு பொம்பளைய என்னப்பா இப்படி இருக்குங்க, தண்ணியை போட்டு அதை தானே புருஷன்ட்ட புலக்க அடி வாக்குற, அடி வாங்கிட்டு வெளியே இருக்கும்போது கடுக்குதுன்றுவேன். நீ உள்ள வச்சுமா பொம்பளைய பாரு. ஈபி ஐயா வெக்கம் புடுங்குது, ரெண்டாவது டொங்காதி திடுறாங்க. என்ன மனே அடே அவனை தள்ளி விடுறா, ஏய் முட்டுறா மண்டையில. ஏன்னா எல்லாரும் பைக்கில் வந்துருப்பீல்ல, பைக் எங்கே நிற்குது? ஞாபகம் பூரா அங்கே தானே இருக்கேன். எவனை பெட்ரோலை பிடிச்சிட்டு போயிடுறாங்களா, வண்டியை தள்ளி விட்டுறாங்களா? அதே மாதிரி ஓஜி வண்டியில் வந்தவன் செத்தாண்டா. அந்த கூட்டிகிட்டு வந்தவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். என்னைய ஒரு பார்வை பார்ப்பேன், அவனை ஒரு பார்வை பார்ப்பேன். என்ன மச்சான் நகல்றிய, ஒன்றுக்கு வர்ற மாதிரி இருக்கு, நானும் வர்றேன் மச்சான். அவன் உண்மையிலேயே வண்டி ஓட்டு வந்தாலும் ஒன்றுக்கு இருப்பார், இவன் சும்மா கையிலேயே தூக்கிட்டு. அதே மாதிரி பொம்பளையாளுக்கு என்ன கவலைன்னா, தார்பாய் விரிச்சது ஒரு பொம்பளையாக இருக்கும், அது மண்ணில் கிடக்கும். அது நினைக்கும் இவளில் தள்ளி போச்சோன்னா நாளை புண்ணை காய்கறி தாளிக்க எண்ணெய் கொடுக்க மாட்டாளுகள். விதி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாருங்கடா. ரவி கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ உள்ள உனக்கு என்ன மயிர் வேலை? போடா பொண்டாட்டியை போய் இது ஒன்ற. அது இன்னைக்கு டான்ஸ் நல்ல பிள்ளைப்பா, அப்படியே நாக்க சொட்டை போடுவாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் போய் ஊர் பெரிய ஆள் போய், ஏத்த உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாத்தா? இது ஆகலை. நான் என்ன செய்ய? மண்டி போட வண்டி தானே. அவன் யாரா சாமானக்கம்னா தூக்கிட்டு போறாதரா. நாடகம் வள்ளிதர்ம நாடகம். நேற்று நாடகமா? நேற்று இல்லை, அருமையான நாடகம் வள்ளிதர்ம நாடகம். அதே மாதிரி அண்ணன் தம்பிகளே டூலரில் போகும்போது ஒரு ஆள் மட்டும் போகாத, 7 பேரை ஏற்றிட்டு போ. காவல்துறை வார்த்தை நீலி கண்ணீர் வாட்டி. இப்போ குடும்பம் பூரா போகிறது அதில் தான். 2 பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பையன், பொண்டாட்டி. ஹீரோ ஹோண்டாவில் போனேன், ஒரு ஆள் பொண்டாட்டி 1/2 டன்னு. அது பாவம் கம்பியில் உட்காந்து கம்பி நெளிஞ்சு போச்சு. சரின்னு வண்டி போயிட்டு இருக்கு, இது பின்னாடியே ஓடுது. என்ன தாண்டி இடம் இல்லைன்ட்டேன். பொண்டாட்டி கட்டுறது பெருசு கிடையாது, கடைசி வரைக்கும் கண்கலங்கமாக வச்சு பார்க்குறேன் தாண்டா உண்மையான தமிழன். இந்த ஊய் ஆயின்னு சொல்றதெல்லாம் பொண்டாட்டி அடி வாங்குற ஆள் தானே. புளிப்பு அவன் பகுமான், புளிப்பு கணேஷ் போயில எல்லா பழக்கமும் நீங்க செய்யுங்க. சும்மா இருங்கடா, நாடகமா இல்லை விட்டு போடமாடா. எத்தனை கெட்ட வழக்கம் செய்தாலும் குடும்பத்தை கைவிடாதீர்கள் அன்பு தமிழ் உறவுகளே. இதே உண்மை. உலக நாட்டுகளுக்கு பயங்காட்டினவே இந்த தமிழை செய்வனை வைக்கிறது இல்லை. செய்வனை என்னன்னு தெரியாமே சில பேர் கோடாங்கி மந்திரவாதியை தேடிக்கிட்டுற. இந்த செய்வனை என்பது என்ன தெரியுமா? செய்த செய்வனை கொஞ்ச நாளில் உனக்கு திரும்பும். அப்போ நீ ஆத்தானாலும் விடாது, சாமி நோத்தானாலும் விடாது. சாமிகளை கும்பிடுவதில் இந்த தமிழன் என்னைக்குமே சலிக்க மாட்டேன். தெய்வத்தை கும்பிடும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பேச்சியம்மா, ஐயனார், நொண்டி சாமியெல்லாம் லேஜான தெய்வம் கிடையாது. சாமிக்கே ஆன்றேன். கருப்பம்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் எந்திரிச்சு இடியப்போம்ட்டேன். கருப்பனுக்கே இடியப்போ வைக்கிறேன், ஆத்தாளுக்கு 2 தோசை சொல்லுவேன். படிப்பு அவசியம். கல்வியிலே மாணவ செல்வங்களே கவனம் செலுத்தவன். என்ன பெத்ததாய எப்பேன் கஷ்டப்படுறத நீங்கள் கண்ணார பார்க்குறிய. அதுக்கப்புறம் பெத்ததாய தப்புன நிம்மதியாக வீட்டிலே அமர வைத்து உழைத்து காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு மகனையும் எம்டிஆர் தலை வணங்குறேன். அப்படி பாதுகாத்துட்டீங்கன்னா எதுக்கு தமிழ்நாட்டில் இத்தனை ஆதரவற்றல் இருக்க போது? உங்களுக்கு சொல்கிறேன், கோமாளி அணிக்கக்கூடிய எம்கேஆர் யார் என்று எல்லாத்துக்கும் தெரியும். நான் படிக்காதவன், நான் செய்த தொழில் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை.
அதில் சில பேர் சொல்லுவேன், பார்த்தா பானிபூரி கடை ஓட்டிருப்பேன். என்ன வேலை பார்க்குறேன்னா ஸ்டேட் பேங்கில் மேனேஜராக இருக்கான் பகுமான மையத்துக்கு. அது வந்து நிலைக்காது. செய்த தொழிலையும் வந்த பாதையும் மறக்காமல் இருந்தால் இவ்வளவு சொந்தங்களை பெறலாம் என்று சொல்லுகிறேன். என்ன கைதட்டினால அங்கிட்டு போய் என்னையும் நோத்தாங்க மாட்டே வைவேன். கண்டாலி மையம் இவன் நாடகத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு உட்கார இடம் இல்லை, இந்த சாமி உனக்கு கேட்கட்டும்ண்டுவேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? அங்கேருந்து நாடகம் பார்த்து வந்தவன் தான் இங்கே நடிகை நான் நிற்கிறேன். கூட்டத்துக்குள்ளே என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ கணேஷ் கோயில் இல்லாத ஆள்லாம் கை தூக்கு. இந்த கூட்டத்தில் எவனும் பாக்கெட்டை உடைக்க முடியாது. அப்படி உடைச்சானே அவன் தொலைஞ்சேன். பக்கத்தில் போய் தொடையை சுரண்டுவேன். என்னன்னே நாடகம் பார்க்கவா? அவன் ஆமண்ணு. கணேஷ் கோயில போடுவிலான்னே அவன் போடுவேன்னு. கொஞ்சம் கொடுங்க. 3 ஓட்டுக்குச்சா இருக்கு. சரின்னு கொடுப்பேன். ஒரு பாக்கெட்டை காலி பண்ணிடுவேன். அவன் தெருவில் தெரிவேன். அதே மாதிரி இந்த வீர தமிழச்சிகளை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குவேன். எதுக்கிட்டேன் கத்துற? அவ வீட்டுக்கார யாருப்பா? 2 அரை 5 வீட்டுக்கு காட்டி விடுப்பான். எதுக்கு தான் ஓய் ஓயின்ற என்ன மாட ஆவத்துறாங்க. டேலே அடுப்ப நிப்பாட்டுறா. அப்புறம் அவிப்பான் கப்ளிங் ஓஸ். கப்ளிங் ஓசு, சிமுண்டு மூடை, டொங்காசு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ பள்ளிக்கூடத்து வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், டொங்காசுன்னா என்ன டீச்சர்? அது லீவ் போட்டு கொடைக்கானல் ஒரிச்சு புரிச்சனை கூப்பிட்டு கொடைக்கானல் என்னன்னு இருப்பாங்க. அங்கே போய் 1 வாரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நீ மூடிக்கிட்டு இரு. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வந்து விட்டார்கள். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு பொன்னாட போத்துங்க. தம்பி ஈப்பி பாப்பா பொன்னாட காவல்துறைக்கு முந்திக்கிட்டேன்னா நாளை பொண்ணா ஹெல்மெட் இல்லாமல் போகலாம், பொழைச்சுக்க. உயர்திரு ஊமச்சிலம் காவல்துறை அதிகாரி அவர்களை கிராமத்தின் சார்பாக வருக வரவேற்கிறோம். கிராம மேனேஜர்கள் கோயிலுக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். கோயிலில் என்னதான் இருக்கு? கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு 9 மணிலேருந்து சொல்கிறேன். என்ன விபதியா? மேனேஜர் தானே? மேனேஜர்னா எல்லா காசும் உங்ககிட்ட தானே இருக்கேன். ஒரு 1000 ரூபா விடுவேன். சட்டையில் ஒத்த வேணாம். கோயிலில் இந்த மாலையை தீட்டு வந்துட்டாங்களா? நரசிங்கம் அருள்மிகு அமைச்சியம்மன் கோவில் நண்பர்கள் சார்பாக மாலை இனத்துக்கு கௌரவப்படுத்துறார். உங்க கோயிலிருந்து சுத்திட்டு வந்துட்டேன். இவன் லவ்வர் நினைச்சிட்டான்டா அவன். ஏய் மடுவு, பாடி போட்டிருக்கான்டா. நன்றி நன்றி. இந்தா ரூம் பாய் தண்ணியை தொளிச்சு உள்ள போய் காலையில் 70 ரூபாய்க்கு வித்துருவோம். மதிப்புக்குரிய இருடா முண்டை போல் போல்னு அமுக்குவேன். டேய் என்ன மேலே யார் இறங்கணுமா? நான் இறங்கிறவா? மேலே தயவு செய்து யார் இறங்காதிய. ரசிகர் கிடையாது, என் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி யார் ஏறாதிய. ஆமாம் கமிட்டியாளர்கிட்ட கொடுங்க. என்ன ஒரு ஒரு வருமானம் கூட வரல. என்ன நேரத்தில் 25,000 வந்துச்சு. எவனா எனக்கு தகடு வச்சிருக்கேன். அவன் தான்டா தகடு வச்சவன். காவல்துறை அதிகாரி இருந்தா துப்பாக்கி இருக்காயா? கல்மெட்டில் வருமானம். நீ அப்படியே தக தெரிஞ்சிட்ட மயிர். ஹலோ ஒரு பாட்டு பாடிக்கிறோம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் அவர் வடுத்திருப்பது வைக்கணும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கே நீ சிறகேடு
பள்ளி செல்லும் புத்ருகளாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்லிவளம் தந்தரையா கிரகல கனவு காண சொன்னரையா ஏதன்பாடி ஏ ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது வேய்க்கரும்பா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேச பிதா அப்துல் கலாம் மீது கனகீரினா தமிழக மண் மீது புகழ்ந்து மீனா விண் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா கங்ககலா தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது வேய்க்கரும்பா அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் தினசரி வணங்கக்கூடிய ஒரு நல்ல தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். எல்லாரும் கைதட்டலாம். பூரா தமிழ்நாடா இல்ல ஒரிசாவா? கைதட்டுங்கள் அன்பு புத்திரர்களா. விழா கமிட்டி ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த பக்கமலத்துக்கு முன்னாடி 3 பேர் ஏறிக்கிட்டு நிக்கிறீங்களே என்னப்பா? என் தம்பிகளா அன்னைங்களா கும்புரே ஐயா நல்லா இருப்பா. அடே அடே எங்க கப்ளிங் பாய்ஸ் வந்துட்டாங்க. கப்ளிங் பாய்ஸ் உண்மைதான்டா. கப்ளிங் பாய்ஸ் திருப்பாலை ஜெகன் தினேஷ் நீலமணி சார்பாக ரூபாய் 201. அதுக்கு ஒரு அட்டை. நான் கூட 5000 நினைச்சேன். அண்ணே சத்தே மடியில வந்து உட்கார சொல்லேன். மடியில் உட்காரணும், தலையில உட்கார சொல்லு. இங்க வாரு என் தம்பி தான். வாடா வாடா. ஐயோ உன்னோட வந்தீங்களா என் கூட சண்டை விட வந்தியா? சரி நல்லா கூலிங் கிளாஸை போட்டுத்தாய். அன்பு கலையரசு தம்பி 501 போட்டாங்க. பாடா படுத்துறானடா போடா. 2 பேரும் சண்டை ஓடுறிய சாலுவை ஓடுறதுக்கு. நல்ல வேலை பேண்ட்டை கழட்டி விடாம போனானே. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா மற்ற நாடகம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா உட்காந்துருக்க ஆளே 55 பேர் தானே. நம்ம நாடகம்னா கலவரம் இருக்கும், கண்ணீர் புகை குண்டு இருக்கும், தீயணைப்பு வண்டி, ரிசர்வ் போலீஸு, கிராமத்தில் 50 பேர். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா காசு கொடுத்து உட்காந்துருக்க கிராமத்து ஆளுக்கு நாடகம் பார்க்க முடியாது. அதெல்லாம் வேதனை அடையிறீங்களா? ஆமாம் ஆமாம் வா வீட்டுக்கு போ, யூடியூப்பில் பாரு. ஆனால் வெளியூர்லேருந்து வருகை தரக்கூடிய உறவுகளைத்தான் இந்த ஐயனார்புரம் கிராமத்தார்கள் வரவேற்க வேண்டும். இதுதான் உண்மை. இந்த மண்ணில் ஐயனார்புரத்தில் உங்கள் ஆயுசுக்கு இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. இதுதான் உங்கள் சொந்தங்கள். வரவேறுங்க எல்லாருமே. அதே என்னுடைய அண்ணன் தம்பி. நீங்கள் உள்ளூரில் தோஜையை 2 சுட்டு தண்டு விட்டு கறியை தண்டு விட்டு வந்து உட்காந்துக்கிறேன். வெளியூர்லேருந்து வர்ற ஆளுங்க 2000 செலவு பண்ணணும். ஓஜி வண்டியில் வந்தால் அவனுக்கு கோட்ரு வாங்கி கொடுக்கணும், பெட்ரோல் போடணும், புரோட்டா திங்கணும், போகும்போது விட்டுட்டு போகாமல் இருக்க மறுபடியும் 100 ரூபாய் அடிச்சு விடணும், புயலை கொடுக்கணும், பூலிப்பு கொடுக்கணும், கப்ளிங் கொடுக்கணும். அவனை போக சொல்கிறான். கல்யாணம் என்பது என்ன? எல்லாரும் கவனிங்க. அன்பு இளைஞர்களே, யார் யார் முந்தி கிடமாட்டு கண்டுக்கு முத அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைக்கு உங்கள் பிள்ளைய சின்ன பயலாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிடு. பொண்ணு கிடைக்கல, பூரா வெறுகா திடுறேன். 7 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, கிடாமத்திரம் பண்ணுறேன். பொண்ணு கிடைக்கல. ஏன்? அது காரணமே முப்பாட்டைங்க தான். பொம்பளை பிள்ளை பிறந்தா தீட்டு, பொம்பளை பிள்ளை பிறந்தா
குடும்பத்துக்கு ஆகாதன்னு கள்ளிப்பால் கொடுத்த கொண்ட உலகம் இந்த தமிழ்நாடு. அதே உண்மை. இன்னைக்கு தாய்மார் இல்லாமல் இல்லை. எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தாய் இல்லைன்னா இந்த எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு வந்திருக்க முடியாது. எப்படி டீச்சர் 1 லட்சம் வந்துடும். இறச்சி ஊத்திட்டு பிடிச்சிட்டு வா. யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த 5 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயனார் உரம் இந்த நாடகத்தை அகில உலகத்தில் உள்ள தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்வது யூடியூப் சேனலே. வாழ்த்துக்கள். இப்போ கம்முன்னு இருப்பாங்க. சாமி அழைக்கும் போதே பருப்பு வேகம். எவன் தூக்கிட்டு ஓடுறானோ. அன்னைக்கெல்லாம் ஸ்டாண்டுக்குள்ள ஒருத்தி ஆடி கனி கேமரா காணாம தெரியும். அவன் குலசாமி கோயில் கொண்டு போயிட்டான். காவடி நினச்சி கவனமாக இருங்கடா. நான் என்ன செய்ய, சாமி தத்துருவமாக வரத்தையும் செய்ய. அதனால் எல்லாரும் அமைதியாக இருங்க. பொம்பளை ஆள்லாம் சோத்தில் தண்ணி ஊற்றிட்டியாத்தா, பிரிட்ஜ் ஆஃப் பண்ணியா, பிரிட்ஜெல்லாம் கவனமாக கயிறை வச்சு கட்டி வை. இந்த குடிக்கிற ஆளுகள்லாம் சில பேர் போதையில் பாத்திரம் நினச்சி அதில் ஒன்று கடிக்கிறேன். அன்னைக்கு ஒரு ஆள் ஒன்று கடிச்சிட்டேன். உள்ளே இருக்க எலும்பு சம்பளத்தை காணோம். என்ன பறவை மார்க்கெட்டா என்ன இது? மிளகரணை மறக்க முடியாத கிராமம். எங்கு சென்றாலும் அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு பசியை போக்குவதமாக மிளகரணை கிராமத்தில் உள்ள பாண்டிச்சாமி மாடு மந்தேமன் கோயில் மாடு நண்பர்கள் சார்பாக தொடர்ந்து இந்த மதுரை மாவட்டத்துக்கு வருகை தந்தால் ஒரு சுப்பம் அரிசியை கொடுக்கிறார்கள். பசியமத்தக்கூடிய நீங்களெல்லாம் மிளகரணையில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினச்சி வணங்குறேன். ஏய், அரிசி அசால்ட்டா தூக்குறிய 5 கிலோவா என்னது? வீரன்டா அப்படி தூக்கு. அப்படியே அன்பாலயத்துக்கு போயிட்டு வா. 70 கிலோமீட்டர் தான். என் மக பிறந்த சந்தோஷத்துக்காண்டி என் சித்தப்பா சார்பாக என் மகளுக்காண்டி ஒரு அன்பளிப்பு. போய் சொல்லி நான் சித்தப்பன் கொடுத்தேன். சார் என்னடா என்று எங்க கேப்டன் அழி நடக்கணும்னு எம்கேஆர் வணங்கிறோம். நன்றி தம்பி. ஏலே சொல்லுங்க. எதிரில் கொலையை கடிச்சான்னு பாடுறான். கிரிச் அப்படியே உள்ள போய் பொம்பளை பிள்ளைய பார்த்துருப்போம். அதுக்கு தானே அவங்க வர்றாங்க. பூரா என் தம்பியே தான். இந்தா உன் மகளுக்கு நீ கொண்டு போய் சட்டிக்குள்ள வச்சுக்கிறாத. ஏய் அந்த பிள்ளைய கணக்கு படம் தானே நிற்கிறாத. இங்கிட்டு திரும்பி பார்க்குறான்டா. அதனால நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஒரு பாட்டோட நோட்டீஸை வாசிட்டு ஜாமியை கூப்பிடுவான். அப்படி சொல்றேன் சிங்கமே. வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி உழைச்ச காசுன்னு நம்ம கஷ்டப்பட்டா உள்ளூரில் சிரிச்சிருவாங்க. 4 பேரை போல நல்லா வரணும்னா குடிய மறந்து குடும்பத்தை கவனிங்க அண்ணன் தம்பிகளா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே மைசட்டு. வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடலும் கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியான்னு 10 வயசு உள்ளே அந்த பிள்ளைக்கு என்ன தெரியான்னு 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா. சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா குடலும் கெட்டு குடல் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே.
நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா உடம்பு கட்டு குடல் வேகுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே என்ன ரத்னம் மாலி வாங்க ப்ரோ என்ன ரத்னம் பொன்னரமாளுங்க குடியே மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலுகா பேச்சுக்குளம் ஊராட்சி ஐயனாரபுரம் கிராமத்திலே ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமி ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ ஐயனாறு ஸ்ரீ நொண்டிச்சாமி இந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை ஒன்றுபட்டு இந்த ஐயனாபுரம் கிராமத்தார்களும் கோயில் முந்தாமதுல சிங்கார கலையரங்கில் ஐயனாரபுரம் TNEP கான்ட்ராக்டுக்காரர் எங்க அண்ணே திமுக கிளை செயலாளர் உயர் திரு சா சிவமணி அவர்களின் புதல்வன் சி இது என்ன வேறுபாது சக்குரு குடும்பத்தார் சார்பாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை அலங்கரித்தாலும் வெளியூரிலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆதியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். சித்தப்பா கொடுத்தான்னு கொடுத்துறேன் என் மகள்கிட்ட. பெருசு பூரா பெருசா இருக்கு, என் மகன் போட்டுக்கான கிடக்கு. இந்தாப்பா ரூம் பாய், நீ போட்டுறாதடா, அங்கிட்டு போய் கூட கருவல்ல மாட்டி பார்ப்பேன். கெட்ட பையன். நடிபுஜ வேந்தன், நடிபுஜ மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், புதுக்கோட்டை மேலப்பட்டு கிராமம் அறந்தாங்கி பக்கத்துல எங்க வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் வேளன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். புயலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி உள்ள போய் இப்ப பாத்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு உட்கார்ந்துருக்கோம். அதுதான் வள்ளி. தமிழருடைய நிறமே கருப்புத்தான் என்பதை மேடையில தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்பா இருக்காலாம் கவலைப்படாத. அப்படித்தான் ஒருத்தன் போய் சொன்னேன், பேர்ல ஒளி ஜோப்பு போட்டா சிவப்பாயிரன்னு. 7 ஜோப்பு ஒரே நாள்ல போட்டு கரைச்சிருக்கேன், வீட்டுக்கு வரலையான். அப்புறம் பருவ வந்து முண்டை மெடிக்கல் போய் பிதுக்கு மருந்து கொடுத்துறேன். கருப்பு என்பதை யாரும் கவலைப்பட வேண்டாம், உண்மையான அழகே கருப்புத்தான் கருப்புத்தான். ஏன் சொல்ல வரேன், எத்தனை உடம்பு சிவப்பா இருந்தாலும் மண்டை நரைத்து விட்டால் தைய அடிச்சா தாண்டா அழகு. அப்ப அந்த கருப்பு தான் அழகு என்பதை சொல்லு. கருப்பா இருக்க ஆளுகெல்லாம் கொஞ்சம் மனசு குளிருமே. ஆனா இதுல என்ன பண்றது, மாப்பிள்ள கண்ணுங்கிறேன்னு இருப்பேன், அடுப்பு கறி மாதிரி. பொண்ணு செவத்த பிள்ளையா வேணும். ஏன் சொல்றேன், நாட்டில் பொண்ணே கிடைக்கல, கிடைக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட ஒரு பக்கம் பிள்ளைய பத்துக்கிட்டு 10 லட்சம் செலவு வள்ளி LKG போறதுக்குள்ள நீ மை சட்டை அவுக்குறது நல்லது. வாலி மையனை எதுக்கு நீ குறைக்கிற, இன்னர் வைங்கனே, நல்லா இருப்பியா அண்ணே. குபேரர் பெருங்கொண்ட ஜெட்டா இருக்கு, என்ன ஒவ்வொரு பட்டனா தெரிகிறிய. எங்களை தூரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்பை பார்த்தீங்கன்னா 850 உருளைக்கிழங்கு மூடையை ஒரு ஆளே தூக்கி அட்டியல் போடுவான். அவன் தொடையை பார்த்தீங்கன்னா 7 ஊரு கடாவட்டுக்கு ஒரு தொட சரியா போகும். ஆனால் அந்த ஜாமி கண் திறக்கலை, மண்டையில் மசுர் இல்லை. மண்டையில் மசுரில்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, எல்லாரும் ஆறுமுனிய வாசிக்கலாம் பாடலாம். தமிழ்நாட்டில் உள்ள நாடக நடிகர் சங்கத்திலே மிக சிறந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி சாம்பவான்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு நடிகனை சிரிக்க வைத்த ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி யாருன்னா என் தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆளு பார்க்கத்தான் நிந்தியா இருப்பேன். சின்ன பையன் அடிச்சதுக்கு வந்து ஏன்ட்டு அழுகிறேன், அவன் அடிச்சு விட்டேன் கேட்டு கொடு. அப்படி ஒரு ஈரத்தரிச்ச கூதி மையன் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி. அம்மா வாட்ட பாடி ஏதாவது கைதட்டு வாங்க பாரு. பாடும்போது இவன் முகத்துல மொழி
அப்படியே வெறுகு மாதிரியே இருக்கு. இங்க பாரு, வெத்தலையை போட்டு கவட்டில் துப்பு. பொண்டாட்டி கறி கடைக்கு போனேன்னு உலக்க எடுத்து வெதரில் அடிக்கட்டும். இந்த இடியப்பம்ட்டு அவனை மொதல் போக சொல்றான். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஓ முருகன் அண்ணன் அவர்கள் வீரவாண்டியை சேர்ந்த அருமை உறவுகள் இந்த வேட்டியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாட்டை பாடுப்பா போந்தா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு. வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு. தட்டு கெட்ட தங்கையும் உண்டு. கேடு கெட்ட தந்தையும் உண்டு. கூறு கெட்ட தாரம் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா. கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னா கதை தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னா கதை தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வாழ்த்துக்கள். நான் 10 வருஷத்துக்கு பொழைச்சிக்கிடுவேன். காசை கீசை சேர்த்து வை, இல்லைன்னா ஏதாவது பொம்பளை சேர்த்து வை. மருதங்க சக்கரவர்த்தி மருமதுவா கோடைகடி குமரன் கப்ளிங் மண்டை புகழ் நல்ல கம்பு கூட்டா கிளச்சிக்கிட்டு அடி. கோயில்பட்டியை சேர்ந்த எங்கள் அண்ணன் ஒரு பாச உணர்வு. விஜய் டிவியில் பொம்பளையாளெல்லாம் சீரியல் பார்க்குறீங்கல்ல, இந்த மொத்த சீரியலுக்கு யார் தெரியுமா கேட்டு விஜய் டிவி சந்திர சார் மேலூர் பக்கத்தில் உள்ள கொட்டகுடி மேடைக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தார். இந்த கப்ளிங் மண்டை என்ன நீ விஜய் டிவிக்கு போய் செக்யூரிட்டி வேலை வாரு சிச்சுக்க. எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த நத்தின் தூவு புகழ் செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வம் அடிச்சு விடுப்பா.
குஞ்சாணி வாசிக்கும் போது ஒரு சிரிச்சிட்டு வாசினா நல்லா இருக்கும். வாசிக்கும் போதே என்னமோ 2 பெட்டகையிலையும் கட்டி வந்த மாதிரி இருந்தா சிரி ஓட்ட பல்லு. வீரவாண்டி கிராமத்தை சேர்ந்த காளியப்பன் அவர்கள் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக அழைக்கிறார்கள். காளியப்பன் வர்றதுக்குள்ள புதன்கிழமை பரப்பட்டுரும். அம்மா படலை பாராட்டி மிளகனையூர் மந்தேபன் கோயில் மாடு சார்பாக மிளகனூர் இல்லடா மிளகரணை மொட்டநாக்கு மிளகரணை மந்தேமன் கோயில் மாடு சார்பாக பெற்ற தாயினுடைய புகழை பாடியதற்காக தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு நன்கொடை கொடுத்த மிளகரணை மந்தேமன் கோயில் மாட்டு அத்தனை உறவுக்கு நன்றி ஐயா. பலவாத்திய மன்னன் மங்களகுடி கோடாங்கி காத்தான் வாயராஜ் சார்பாக ஆர் வல்லரசு அவர்கள் இந்த பொன்னாடையை அவர் உடுக்கு வாசிக்கும் போது போட்டதை எனக்கு போடுகிறார்கள். உடுக்கு நன்றி. அம்மா பாட்டு பாடுறதுக்காக அந்த தம்பி அவன் போதில் தான்டா இருக்கேன். போலார வச்சுக்க 50 கேட்பேன், கப்பு தண்ணி கேட்பேன். அவன் முகம் லேஜா வேறுக்குதுரா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை அடிச்சதை பூரா கடுத்து விட்டியாடா. வெஜில் அடிச்சு நல்லா அடிப்பா. குறை இருந்துச்சுன்னா பின்னாடி போய் கூட அடிச்சு விட்டுவாடா. கொடிக்குளம் பி அரவிந்த் குமரன் நெல் அறுவடை இயந்திரம் அம்புட்டு வச்சுக்கிட்டு 100 ரூபாவா நீ பொழைச்சுக்கிறவ நான் தெருவில் தெரிய. நன்றி கொடிக்குளம் அரவிந்த். காசை பொண்ணு காசு கடா குருவினந்தல் எனது அன்பு மச்சான் சுரேஷ்குமார் அன்பு மாப்பிள்ளை துரைமுருகன் சார்பாக ரூபாய் 101 வந்திருக்காங்களப்பா. எங்க மருமைய சரி சரி. சாப்பாடு ஏற்பாடு சூப்பர். ஈபி சாப்பாடுங்க அப்படிதாங்க இருந்துச்சு. எங்க ரசம் அப்படிதாங்க இருந்துச்சு. நீ பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. இன்னும் குத்துச்சட்டியில் தூக்கி ஊத்திக்கிட்டு போடாம சாப்பாடு ஏற்பாடு. அந்த ரசத்தை கொண்டு வாங்க. கபட்டில் ஊத்தி விடுங்க. சுட 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 வச்சு வெந்து தெரியட்டு மசரு. ஐயனார்புரம் டிஎன்இபி கான்ட்ராக்டர் திமுக கிளை செயலாளர் உயர்திரு சிவமணி அவர்களின் புதல்வன்
உண்மையிலேயே உங்க வீட்டில் சாப்பாடு சூப்பரா. நான் எங்கேயும் சாப்பிட மாட்டேன் சாயம் போறதுனால. உன் பிள்ளைகளுக்கு காது ஊத்து வையில் என்ன நீ 2வது கல்யாணம் பண்ணு. அப்போ வந்து எச்சியல் எடுத்துட்டு போறேன். ஏதோ என்னால முடிஞ்ச உதவி குடும்பத்தில் லேஜா பற்ற வச்சுட்டு போறேன். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளை அமைத்து கொண்டிருக்கும் அருமையான வேறு சாதகத்தை கணிச்சால தேடிக்கிட்டு இருக்கேன். நீலகண்டே வாழை மரத்தெல்லாம் ஒடிச்சிருவேன். என்ன பிளாக்கில் கணேசி போல ஓட்டியா? இங்கே வா. பயப்படாத நீலகண்டா, ஒன்றும் செய்ய மாட்டேன். காசு வேணுமா வேணாமா? நான் சொல்கிறது கேளு. நான் பாடுற வாட்டுக்கு கரெக்டாக தாளம் போடணும். பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டேன். எக்கோ என்ன? ஹலோ ஹலோ பாட்டுத்தேன். நான் என்ன உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு? அதான் பாரு. என்ன போறானோ ஐயனார் ஒருத்தர் தான் பாடுறேன். மாட்டுத்தாணி வைத்திய என்ன பொறுத்துக்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். கிட்னி அலசி விடுறேன். ஐயா பாடுதாண்டா. ஓரார் ஓரங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே. அண்ணே அவர் வாயை பாக்குறாருன்னு நல்லா வாம்பு என் புடத்துல ஏறி உட்காரியா? பாடுதாப்பா. அத்தி பழஞ்சகப்பா இந்த அத்த மக ஜகப்பா. ஒரு மரியாதையா போயிரு. போய் எங்கேயாவது பச்சனை போட்டு குடும்பத்தை காப்பாத்திக்க போ. எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஊத்தாடா. கிண்ணியா 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 கிச்சா கிச்சா எக்க வை. சாமி அழைக்க போறேன். ஐயனாரபுரத்திலே இருத்தோ ஹலோ ஹலோ ஐயனார்புரம் கிராமத்தினே முப்பாட்டே ஆண்ட ஜாமி வீரம் குறையலையா பேச்சியம்மா ஐயனார் நொண்டி சாமி காக்குறான் ஐயா. ஐயனார் கிராமத்திலே பாட்டைங்க ஆண்ட ஜாமி வீரம் குறையலையா. சாமி ஊரா தத்துரமா விளையாடுத வாரையா. இந்த சாமி ஊரா வீரம் குறையல வாரையா. கள்ளியரிக்கம்மாதாண்டா பிறகரதாம் படுக்க. கள்ளி சரி கம்மாதாண்டா மிளகரதாம் படுக்க. கள்ளியரிக்கம்மாதாண்டா பிறகரதாம் படுக்க. உள்ளா போய ஜாமிதானடா காளிமுனியே. உள்ளா போய ஜாமிதானடா காளிமுனியே. ஐயனாரபுரம் மக்களை பார்க்கத்தானே நிக்கிறானடா. ஐயனாரபுரம் கிராமத்திலே பாட்டைங்க ஆண்ட சாமி தத்துரமா இருக்குதையா. சாமி ஊரா வீரம் குறையலையா. கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா 18ஆம் படியா. ஐயனாரபுரத்துக்கு வந்துதான நேராச்சியா. ஐயனாரபுரம் கிராமத்திலே இருக்கிற பேச்சியம்மா பொல்லாத ஐயனாரையா. நொண்டி சாமி தத்துரோமணிக்கு வாரையா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காமாடு தலமாடு காக்குதையா.
சந்தான கார்த்திக் இடதுபுறம் இருக்க கொஞ்சம் பின்னால இடம் இருக்குண்ணே, உட்காரலாம்ண்ணே. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அங்கிட்டு 100 பேர் உட்காரலாம். நீங்க பூரா மறைச்சு உட்காந்துருக்கீங்க. சேரோட தள்ளிடுவேன் போலனே. நோண்டிக்கிட்டே இருக்க. ஐயா ஐயா பின்னாடி பக்கமேல கலைஞர்களை இது பண்ணாதீங்க. ஐயா ஐயா தம்பி தம்பி கும்புறேன் தம்பி. ஐயா அண்ணே கொஞ்சம் நாடகம் வந்து சிறப்பா நடக்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கண்ணே. ஏன்னா ரொம்ப தொந்தரவு பண்றீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. கொஞ்சம் கீழே இறங்குங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் பின்னால இடம் இருக்குண்ணே. அண்ணே பின்னால நிறைய இடம் இருக்கு. நீங்க உட்காந்தீங்கன்னா 100 பேர் உட்காரலாம். நீங்க முன்னால நின்றனால பின்னால உட்கார முடியல. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் உட்காந்தீங்கன்னா உள்ள ஒரு 50-100 பேர் உட்காரலாம்ண்ணே. இது பின்னால உட்காந்து அந்த நெட்டு ஃபுல்லா உட்காரலாம்ண்ணே. கொஞ்சம் உட்காருங்கண்ணே தயவு செய்து. இடம் இருக்கு, கொஞ்சம் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. அண்ணே இந்த நாடக மேடையை சுத்தி தயவு செய்து கொஞ்சம் கீழே இறங்குண்ணே. ஐயா மிஸ் பாவம்னே, ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுக்கண்ணே. முடியலண்ணே என்னால. நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. ஏன்னா 4 நாளா நானும் படாபாடு வெட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீ எவ்வளவு கஷ்டப்படுறிய சாமி உனக்கு தத்துரமா நிக்குது. நல்லா இருப்ப போ. சந்தான கார்த்திக் ஊமச்சிகுளம் சோழமண்டலம் வயநாடு சார்பாக ரூபாய் 201. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காமிக். தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் சொந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த காலை மதுரை மாவட்டம் காரியாவற்றி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காளையை அடக்கிய திருமன்று வளவரக்கூடிய வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை சூறாவளி சுரேஷ் பெரித்தா மகனுமாகிய சொந்த ஊராம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காளையும் சிறந்த காளை. காளைக்கும் வீரருக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே ஈடு கொடுக்குமா அந்த ஒரு ஈத்தியின்ற பொட்டமாடு புதுக்கோட்டை ஜெயப்பிரியா. லாஸ்ட் பார் 2 மினிட். மாட்டு கொம்ப பிடிக்க கூடாது, வாழை பிடிக்க கூடாது, அடையாளத்தை பிடிக்க கூடாது. மருதமணி அவர்களே உங்களுக்கு எச்சரிக்கிறார். போன வடமாட்டு மஞ்சூர்ல நீங்க மடுவை டச் பண்றீங்க, அதை பண்ணக்கூடாது. இந்த வந்துட்டாண்ட வந்தான மருதமணி. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வெளிச்சநத்தம் மீனாட்சிபுரம் எம் சேகர் டிரைவர் என் தம்பி சார்பாக ரூபாய் 201. நன்றி நன்றி வணக்கம். உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு ஊக்கை கலட்டி உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்வற்றவன். எனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நல்ல மனிதர்கள் சிரித்த முகத்தோடு ஆபரேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னையிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. வாழ்த்துக்கள் புறம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. பந்தல் அமைப்பு முத்து சாமியான பந்தல் திருப்பாலை அருமையா போட்டிருக்காப்புல. இது இல்லையா நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் ஐயனார்புரம் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய குருநாதர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்.எஸ். மணியையா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் வலது உரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள வைத்து 2 வார்த்தை எழுக்கிறேன். பாலகிருஷ்ணன், துரைப்பாண்டி, நாராயண, எந்தூர் அண்ணே, ஐயனார்புரம் எங்க அன்னைக்கு சார்பாக 501 அன்பாலயத்துக்காக. மலைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலில்
தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். என்னடா சொல்ல வர குடிச்சிருக்கியா? புலிசேரி பாண்டியன் வகைரா சார்பாக 51 விக்னேஷ். இப்ப என்னடா சொல்றேன்? புலிச்சிருக்கியா போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இந்த செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எந்த செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நோய்பா கருப்பு கூட வாடா. எந்த சைடு பாக்குறதுனே தெரியலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கூட்டம் இருக்கவும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பயமாவும் இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. சரி, வந்தமா ஆடு தப்புடுமா தாக்கல உள்ள விட்டமான்றக்கன ஆரம்பிச்சிரோமா? ஏன் படக்குன்னு உண்ற போற? செத்துறேன் நின்னு போவா. இந்த மாதிரி இதெல்லாம் நான் மாட்ட முடியாது. நோ 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 நோ. மாட்டி விடுறதுலயே புரியாது. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கச்சி ஜெயப்பிரியா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எதுவுமே சொல்லாம பின்னாடி வந்துட்டீங்கன்னா நான் என்னத்த கண்டு ஐயா அண்ணே, எனக்கு பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புகளுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நினைக்கிற வணக்கம் வணக்கம் வணக்கம். இத்துடன் சேர்ந்து நாங்கள் இந்த நாடகத்தை துவக்கி வைக்க போறோம். என்ன வாய் கண்ணிமைக்கும் நேரத்திலே கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. பொண்ணுமில்லே அட உன்னமிஞ்ச யாரும் இல்லை. அட பார்க்காத பொண்ணுமில்லே என்னத்த யாரும் இல்லை. அட கல்யாணம் பண்ணிக்கங்க போடுறா பிரியோ. ₹100 சில்லற கோடி உங்க அண்ணத்தை பறிக்க விடு. காதல் கொண்டே நடி. என்ன பிரியோ என்னாச்சு? மச்சானுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? மச்சானுக்கு நீ என்னை கொல்ல பாக்குற. வாய்க்குள்ள பூச்சி போயிடுச்சு பூச்சி.
முக்கிட்டே கிடக்குறேன். ஐயோ ப்ரோ என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிரியோ நானே முக்க முடியாம தான் இருக்கேன், நீ முக்கிட்டு கிடக்கு. முக்கல பிரியோ, என் குரல் எனக்கு கேக்குதானே டெஸ்ட் பண்ணேன். ஐயோ ஒருத்தராக பேசவும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? ஒருத்தர் ஏ மச்சான், எங்க மச்சான் இருக்க? செத்த செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா, சரி என்னக்கா? என்னவோ ஐயா, செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா, செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா, செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அது என்னக்கா? என்ன கேலக்கார வீட்டுக்கு வந்துருக்க மாதிரி ஒப்பாரி வச்சு ஒண்ணும் இல்ல, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, நிம்புட்டு இழுவையா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயா எனக்கு கேட்கமா உனக்கு என்ன தெரியும் அப்பெல்லாம் சொல்லாதே. ஏம்மா அது வந்து இது எது? ஆத்துல காத்தடிச்சாலும் போதும் என்ன விளையாடும் உனக்கு இது தெரியாதா? கண்ணா சொல்லு மலர்கருப்பு நிகழ்யாலே உன்னை நினைப்பேன் சிரிக்காதே மானம் முடிக்காதே செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா. ப்ரோ பல்ல மட்டும் கடிக்காத. எங்க மிருதங்காரி ஜெயபுரியாவை ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க போறாங்க. அண்ணனு கூட பார்க்க மாட்டேன், கட் பண்ணி போடுவேன். ஓடி போய் நடுமண்டையில நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துருவியா? அண்ணன் என்னன்னு அவமானப்படுத்துற? மண்டையில போய் முத்தம் கொடுக்க சொல்ற? என் மச்சானுக்கு உதட்டோட உதடா முத்தம் கொடுறா தங்கம். உதட்டல கிஸ்மி. ஐயோ நான் பிசிமி ஆயிடுவேன். கிஸ்மி லவவலாய் கிஸ்மி கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என யார் வெல்லுவார்? என் மச்சான யார் வெல்லுவார்? ஓ எத்துல தண்ணி ஊத்துறாங்க. எத்துல தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி ஊத்துப்பா எத்துல.
சொல்லிவிட்டு ரெண்டு பேர்ல யாரும் வைக்கிற மாதிரி இல்ல நீ சுதிய பிடி எதை பிடிக்கணும் சுதிய வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்கிற ராசாவே 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 ராசாவே